வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் அலர் அறிவுறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள 9வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் அலர் அறிவுறுத்தல். குறள் 1149. அலர்நாண ஒல்வதோ அஞ்சலோம்பு என்றார் பலர்நாண நீத்த கடை. அலர்நாண ஒல்வதோ அஞ்சலோம்பு என்றார் பலர்நாண நீத்த கடை. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். அஞ்ச வேண்டாம் என்று அன்று உறுதி கூறியவர் இன்று பலரும் நாணும்படியாக நம்மை விட்டு பிரிந்தால் அதனால் அலருக்கு நாணி இருக்க முடியுமோ? இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். நம் சிர நடுவில் சபை ஒன்று உள்ளது. அதன் நடுவே தாமரை மலர் உண்டு. அம்மலரின் மேல் இறைவன் ஜோதி ஒளியாக திகழ்கிறார். நம் அகத்தே உள்ள இறைவன் சொல்வது என்னவென்றால், தொப்புளிலிருந்து ஒரு கயிறு சிர நடுவுக்கு செல்கிறது. அதை கண்டு அஞ்ச வேண்டாம். அக்கயிறு உங்களை சபைக்கு கொண்டு போய்விடும் வழியாகும் என்கிறார். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். நம் சிர நடுவில் சபை ஒன்று உள்ளது. அதன் நடுவே தாமரை மலர் உண்டு. அம்மலரின் மேல் இறைவன் ஜோதி ஒளியாக திகழ்கிறார். நம் அகத்தே உள்ள இறைவன் சொல்வது என்னவென்றால், தொப்புளிலிருந்து ஒரு கயிறு சிரநடுவுக்கு செல்கிறது. அதை கண்டு அஞ்ச வேண்டாம். அக்கயிறு உங்களை சபைக்கு கொண்டு போய்விடும் வழியாகும் என்கிறார். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.